ஒரு காட்டுல ஒரு பழைய மண்டபத்துல ராத்திரி 2 பேரும் மாட்டிக்கிட்டான். பழைய காலம். ராத்திரி சாப்பிடலான்னு 2 பேரும் சாப்பாடு பொட்டலத்தை பிரிச்சான். அவங்க கிட்ட ஒருத்தன் 5 சப்பாத்தி இருந்தது, ஒருத்தங்கிட்ட 3 சப்பாத்தி இருந்தது. சாப்பிடலான்னு அந்த பொட்டலத்தை பிரிச்சு அவன் 2 பேரும் பிளான் பண்ணி பொட்டலத்தை பிரிக்கிறான். ஒரு பெரிய பணக்காரர் ஓடியாந்தாரு. ஓடி வந்தாரு ஒரு கோடீஸ்வரர். அவரும் வழியில மாட்டிக்கிட்டாரு. ராத்திரி இந்த காட்டுல மாட்டிக்கிட்டாரு. பிரதர் 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 பிரதர், நான் பசியில இருக்கேன், ஆனா நான் ஒன்னும் எடுத்துட்டு வரல. பணம் வச்சிருக்கேன், நீங்க கேட்டா எவ்வளவு நாள் நான் பணம் கொடுப்பேன், ஆனா சாப்பிடணும், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணாதான் இப்ப நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு. சார் பணம் எல்லாம் வேணாம் சார், சாப்பாட்டுக்கு பணமா இருக்கிறதா ஆளுக்கு பங்கு வச்சு சாப்பிடுவோம். 8 சப்பாத்தி இருக்கு, 3 பேர் உட்கார்ந்து இருக்கான், ஆளுக்கு 3ன்னு பிரிக்க முடியாது. ஏன்னா இப்ப 8 பேர் 8 சப்பாத்தி, 3 பேருக்கு எப்படி பிரிக்கிறது? உடனே இந்த வந்தாரு பாருங்க, எது பசியில, அவர் யோசனை சொன்னார். ஒவ்வொரு சப்பாத்தியுமே 3 துண்டா போட்டுடலாம். ரைட்டு. 8 3 24 ஆயிடுது. ரைட்டு. ஆளுக்கு 8 துண்டு சாப்பிட்டா எல்லாரும் ஈக்குவலா சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். கரெக்ட். பிரிச்சாங்க. 8 3 24 எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. காலம்பரம் அந்த பணக்காரர் எந்திரிச்சு போகும்போது என்ன பண்ணாரு, 8 பவுன் எடுத்து முன்னாடி வச்சுட்டு, பசியா இருந்த எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்கல்ல, அதனால நான் உங்களுக்கு திருப்பி ஏதாவது கொடுக்கணும், நான் கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்க, அதனால 8 பவுன் வச்சிருக்கிறேன், 2 பேரும் பிரிச்சு எடுத்துங்கன்ட்டு போயிட்டாரு. 2 பேரும் முழிச்சான். முழிச்ச உடனே இந்த 5 சப்பாத்தி கொடுத்தான் பாருங்க. அவன் சொன்னா, டேய் அவர் வச்சுட்டு போயிட்டாரா, நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நான் 5 சப்பாத்தி கொண்டாந்தேன், நீ 3 சப்பாத்தி தான் நீ கொண்டாந்த, அவர் இப்ப 8 பவுன் வச்சிருக்காரு, அதனால 5 பவுன் எனக்கு, 3 பவுன் உனக்கு, என்ன சொல்றேன்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டியதில்ல, ஆளுக்கு 4 நாள். ஏன் சொல்றேன்? அதெல்லாம் இல்ல, அவர் 8 பவுன் வச்சு பிரிச்சுக்கங்க, நீ நானும் 2 பேர் இருக்கிறோம், ஆளுக்கு 4 நாள் தான் நியாயமா பிரிக்கிறதுக்கு சமம், நான் நியாயமா பிரிச்சுக்கலாம். நான் சொன்ன கேளு, நான் 5 சப்பாத்தி கொண்டாந்தேன், நீ 3 தான் கொண்டாந்த, ஒரு நியாயம் வேணாமா? அவன் சொன்னா 2 பேர் இருக்கிறோம், 8 பவுன் இருக்கு, 4 நாளா பிரிச்சுக்க வேண்டாமா, ஒரு நியாயம் வேண்டாமா? இப்ப இவன் ஒண்ணு நியாயம்ங்கிறான், 5க்கு 5. அவன் என்ன சொல்றான், 2 பேர் ஆளுக்கு 4 நியாயம் தான். கோர்ட்டுக்கு போயிட்டான். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. என்ன, 5 கொண்டு வந்தவனுக்கு 7 பவுன் கொடுப்பா, 3 கொண்டு வந்தானே அவனுக்கு 1 பவுன் கொடுன்னா. நீங்க இன்னைக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கோர்ட்டுக்கு போகாம இருக்கிறதே புத்திசாலித்தனம்னு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பல பேருக்கு தெரியும். இப்ப ஜட்ஜி எப்படி ஆர்டர் போட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு 5 சப்பாத்தி கொண்டாந்தானோ அவனுக்கு 7 பவுன், யாரு 3 சப்பாத்தி கொண்டாந்தானோ அவனுக்கு 1 பவுன். முடிஞ்சு போச்சு. இந்த கோர்ட் ஆர்டர் கையில வாங்கி வச்சோன்னு சொன்னா, நான் போகாம இருந்திருந்தாலாவது, அவன் கொடுத்ததை வாங்கியிருந்தாலாவது 3 பவுன் கிடைச்சிருக்கும். இந்த ஆள் எனக்கு 1 பவுன் ஆர்டர் போட்டான் அப்படின்னு வருத்தப்பட்டான். அப்புறம் ஜட்ஜி கிட்ட கேட்டாங்க என்னன்னு. அவர் எக்ஸ்பிளனேஷன் பியூட்டிஃபுல்லா சொன்னாரு. டேய், இவன் கொண்டாந்து 5 சப்பாத்தியை 3 துண்டா பிரிச்சா என்னாச்சு, 15 துண்டாச்சு. நீ கொண்டாந்து 3 சப்பாத்தியை துண்டா பிரிச்சா என்னாச்சு, 9 துண்டாச்சு. கரெக்டா? ரைட்டு. 9ல 8 துண்டு நீயே தின்னுபிட்ட. நீ எவ்வளவு அவனுக்கு கொடுத்திருக்கிற? ஒரே ஒரு துண்டு தான் நீ கொடுத்திருக்கிற. அவன் கொண்டாந்து 5ல அவன் 8 தின்னது போக 7 துண்டு அவனுக்கு கொடுத்திருக்கிறான். அவன் 8 பவுன் கொடுத்தா 7 துண்டு கொடுத்தவனுக்கு 7 பவுன், 1 துண்டு கொடுத்தவனுக்கு 1 பவுன். அப்படித்தான் நான் ஆர்டர் பண்ண முடியும். இப்ப புரியுதா? ஏன் எல்லா இடத்துலயும் பார்வை ஒரே மாதிரி இல்ல? உண்மைகள் கூட ஒவ்வொருவருடைய தகுதிக்கு ஏற்ப வேறு வேறாகவே புரிந்து கொள்ளப்படும்.